அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சனி பகவான் மகர ராசியிலே வக்ரகதியில் இருந்தவர் வக்ரகதி நீங்கி மகர ராசியை விட்டு கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி வந்திருக்கின்றார். இந்த கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி வந்திருக்கக்கூடிய சனி பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்கவிருக்கின்றார்? மிதுன ராசி அன்பர்கள் எப்போதுமே அன்பு மிக்கவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் பாசம் மிக்கவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் ஆர்வம் மிக்கவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் தகவமைப்பு கொண்டவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் சமூக தகவல் தொடர்பு மிக்கவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் எப்போதுமே வேடிக்கைக்காக தயாராக இருப்பவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் பல்துறை திறன் கொண்டவர்களாவார்கள். பல்துறை திறன் கொண்டவர்களாவார்கள். இந்த மிதுன ராசிக்காரர்கள் பேசுவது எப்போதுமே சந்தேகத்திற்கிடமின்றி பேசுவார்கள். இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை, சிறந்த பண்புகளை கொண்டவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களாவார்கள். இந்த மிதுன ராசிக்கு 9ஆம் இடமாகிய கும்பராசிக்கு சனி பகவான் வந்திருக்கின்றார். 9ஆம் இடம் என்பது சுபஸ்தானம். சுபஸ்தானத்திற்கு அந்த சுபஸ்தானத்திற்கு சொந்தக்காரனாக சனி பகவான் அங்கேயே வந்து அமர்ந்திருக்கின்றார். ஆக மிதுன ராசிக்கு சுபஸ்தானாதிபதி அங்கே வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது நல்லவராக, இந்த மிதுன ராசிக்கு நன்மையை தரக்கூடியவராக இந்த சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கின்றார் கும்பராசியிலே. ஆகவே 9ஆம் இடம் என்ற பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், அந்த பாக்கியஸ்தானத்திலே, தந்தை ஸ்தானத்திலே அந்த ஸ்தானத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் வந்து அமர்ந்திருப்பது, அதுவும் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது, அந்த சனி பகவான் அங்கே கும்பராசியிலே சஞ்சரிக்கின்ற அந்த காலகட்டத்திலே, அதாவது 2025ஆம் ஆண்டு கும்பராசியை விட்டு இடப்பெயர்ச்சி ஆகின்ற கால வரையிலும் கும்பராசியிலே சனி பகவான் சஞ்சரிக்கின்ற அந்த காலகட்டத்திலே மிதுன ராசி அன்பர்களுக்கு தந்தைக்கு பல சிறப்புகளை தேடிக் கொடுப்பார் இந்த சனி பகவான். தந்தைக்கு உடல் நலம் இல்லாமல் இருந்தால் அவருக்கு உடல் நலம் சீராகும், ஆரோக்கியம் பெருகும். அவருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு பலவிதமான பாக்கியங்களை தேடிக் கொடுப்பார். அதாவது இந்த மிதுன ராசிக்காரர்கள் செய்த நன்மையான காரியங்கள், உண்மையாக தன்னை அர்ப்பணித்து செய்த நன்மையான காரியங்கள், நன்மையை கருதி அவர்கள் செய்த அந்த காரியங்களுக்கு நல்ல கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை இப்பொழுது இந்த சனி பகவான் தேடிக் கொடுப்பார். பாக்கியங்கள் கிடைக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. அதுபோக இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக மேஷராசியை பார்க்கின்றார். அந்த மேஷராசி மிதுன ராசிக்கு 11ஆம் இடமாகும். 9ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே சுபஸ்தானத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மிதுன ராசிக்கு நன்மையை தரக்கூடியவராக இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை, லாபஸ்தானத்தை, வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பதனாலே இந்த சனி பகவான் கும்பராசியிலே சஞ்சரிக்கின்ற இந்த காலகட்டத்திலே மிதுன ராசி அன்பர்களுக்கு வெற்றியை தேடிக் கொடுப்பார். இந்த மிதுன ராசி அன்பர்கள் தொட்ட எல்லா காரியத்திலும் வெற்றியை தேடிக் கொடுப்பார். தொட்டதெல்லாம் துலங்கும், எதிலுமே தோல்வி இருக்காது. செய்த காரியங்கள் அத்தனையிலுமே வெற்றி கிடைக்கும். எல்லா விஷயத்திலுமே இவர்களுக்கு லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் நன்றாக கிடைக்கும். நஷ்டமே கிடைக்காது, ஏமாற்றம் இல்லை.
எதிர்பார்த்த பலன் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த மிதுன ராசி அன்பர்களது மூத்த சகோதரர்களுக்கு பல சிறப்புகள் சேரும். அந்த மூத்த சகோதரன் உள்ள உறவு பலப்படும், இறுக்கமாகும். அவர்கள் ஆதரவு சிறப்பாக கிடைக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. மேலும் இந்த கும்பராசியிலே சஞ்சரிக்கின்ற சனி பகவான் கும்பராசிக்கு 7ஆம் இடமாகிய சிம்மராசியை பார்க்கின்றார். சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். அந்த கும்பராசியில் இருந்து சனி பகவான் பார்க்கின்ற அந்த சிம்மராசி மிதுன ராசிக்கு 3ஆம் இடமாகும். நல்லவராக, நன்மையை தரக்கூடியவராக கும்பராசியிலே இருந்து பார்க்கின்ற சனி பகவான் மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலே மிதுன ராசி அன்பர்களுக்கு சகோதரிகளது உறவுகள் சிறப்பு அடையும். சகோதரிக்கு திருமணம் ஆகாமல் இருந்தால் இந்த காலகட்டத்திலே சகோதரிகளுக்கு திருமணம் நடந்தேறும். சகோதரர்களோடு சிறப்பாக நல்லுறவு பேணுவார். சகோதரர்களது அன்பு பெருகும், ஆர்வம் பெருகும், பாசம் பெருகும். அந்த சகோதரர்களோடு ஆதரவினால் இவர்களுக்கு பலவிதமான ஆதாயங்கள் கிடைக்கும், பல லாபங்களை அடையவிருக்கின்றார் இந்த மிதுன ராசி அன்பர்கள். மேலும் இந்த 3ஆம் இடம் என்பது தைரிய ஸ்தானம் கூட. அந்த தைரிய ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதனாலே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் ஒரு அசாத்திய துணிச்சலை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார். எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலுமே சற்றும் தொய்வில்லாமல், அச்சமில்லாமல், பயமில்லாமல் துணிச்சலோடு எல்லா காரியங்களையும் ஈடுபடுவார். எல்லா காரியங்களையும் தைரியத்தோடு துணிச்சலோடு செய்து முடிப்பார். மேலும் இந்த 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலே மிதுன ராசி அன்பர்களுக்கு கேள்வி ஞானம் சிறக்கும், நன்றாக காது கேட்கும். இதுவரையிலும் காது கேட்கக்கூடிய கோளாறு ஏதாவது இருந்தால் அந்த கோளாறு சரியாகி சிறப்பாக இருக்கும், தெளிவாக காது கேட்கும். மேலும் காதினால் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டு அந்த விஷயத்தினுடைய பொருளை ஆழ உணர்ந்து கேட்கக்கூடிய வார்த்தைகளுடைய கருத்துக்களுடைய ஆழமான உண்மையை புரிந்து அதனுடைய ஞானம் பெறக்கூடிய, அறிவு பெறக்கூடிய, உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கேள்வி ஞானம் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்திலே மிதுன ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்தை சனி பார்ப்பதனாலே அவர்களுக்கு தைரியம் பெருகும், சகோதரர்களுக்கு சிறப்படைவார்கள், அவர்களது உறவு பலப்படும், கேள்வி ஞானம் சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த கும்பராசியிலே உள்ள சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கின்றார். அந்த விருச்சிகம் மிதுன ராசிக்கு 6ஆம் இடமாகும். நன்மையை தரக்கூடியவராகிய தீய கிரகமாக, அதே சமயத்திலே மிதுன ராசிக்கு நன்மையை தரக்கூடியவராக அவர் மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த 6ஆம் இடம் மிதுன ராசிக்கு விருச்சிகம் மிதுன ராசிக்கு 6ஆம் இடமாகும். ருண ரோக சத்ரு ஸ்தானமாகும். நோயை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், காயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், வம்பு வழக்கினை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், பகையை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் அந்த 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்தை தீய ஸ்தானமாக, தீய கிரகமாகிய சனி பகவான், ஆனால் மிதுன ராசிக்கு நன்மையை தரக்கூடியவராகிய சனி பகவான் அந்த 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே, மிதுன ராசிக்கு 6ஆம் இடமாகிய விருச்சிகத்தை பார்ப்பதனாலே இந்த கும்பராசியிலே சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே மிதுன ராசி அன்பர்களுக்கு பகை இல்லை. இதுவரையும் பகையாக இருந்தவர்கள், விரோதம் பாராட்டியவர்கள் இப்பொழுது அந்த பகையை மறந்து சிநேகம் பாராட்டுவார்கள், நண்பர்கள் ஆவார்கள். நோய் இல்லை, இதுகாரும் ஏதும் நோய் இருந்தால் அந்த நோயிலிருந்து விடுபடுவார்கள், குணமடைவார்கள். எந்த நோயும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வார்கள். நீதிமன்றத்திலே ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளிலே இவர்களுக்கு தாமதமாக இருந்த முடிவுகள், தீர்ப்புகள் இப்பொழுது இவர்களுக்கு சாதகமாக வந்து சேரும். இவர்கள் மீது இருந்த வழக்குகளுக்கு இவர்களுக்கு சாதகமாக நல்ல தீர்ப்பு கிடைக்கும். நோய் இல்லாமல் வாழ்வார்கள், எந்த விபத்தும் இல்லாமல் வாழ்வார்கள், நோய் இல்லாமல் வாழ்வார்கள்.
எந்த விபத்துக்கும் ஆளாக மாட்டார்கள், வழக்கு இல்லாமல் வாழ்வார்கள், பகை இல்லாமல் வாழ்வார்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். ஆகவே கும்பத்திலே சஞ்சரிக்கின்ற சனி பகவான் மிதுன ராசி அன்பர்களுக்கு தந்தைக்கு சிறப்பு சேர்ப்பார்கள். அவர்கள் செய்த பல புண்ணிய காரியங்களுக்கான நன்மையை அடைவார்கள். பாக்கியங்கள் கிடைக்கும், எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கும், எல்லாவற்றிலுமே லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் சிறப்படைவார்கள், நன்மை அடைவார்கள், உறவு கொண்டாடுவார்கள், ஆதாயம் கொடுப்பார்கள். சகோதரர்களது உறவு சிறப்பாக இருக்கும், இளைய சகோதரர்களது உறவு சிறப்பாக இருக்கும். அவர்கள் நன்றாக இருப்பார்கள், அவர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும், தைரியம் கூடும், துணிச்சல் கூடும், காரியங்களிலே துணிச்சலோடு செயல்படுவார்கள். கேள்வி ஞானம் சிறப்பாக இருக்கும், கேட்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அந்த உண்மையை ஆழ புரிந்து ஞானம் பெறுவார்கள். கேள்வி ஞானம் சிறப்பாக இருக்கும். பகை இல்லாமல் இருப்பார்கள், பகைவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். நோய் இருக்காது, இருந்த நோய் தீர்ந்துவிடும், விலகிவிடும், ஆரோக்கியம் பெருகும். நீதிமன்றங்களிலே வம்பு வழக்கு வராது, இருந்த வம்பு வழக்குகளிலே இவர்களுக்கு சாதகமான நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். இப்படிப்பட்ட நல்ல பலாபலன்களை இந்த கும்ப ராசியிலே சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே மிதுன ராசி அன்பர்களுக்கு நன்மையை கொடுக்கவிருக்கிறார்கள். மேலே சொன்ன பலவிதமான சுப பலன்களை கொடுக்கவிருக்கிறார்கள். 9ஆம் இடத்திலே சுபஸ்தானத்திலே ஆட்சி பெற்று அமரக்கூடிய சனி பகவான் மிதுன ராசிக்கு நன்மை தரக்கூடியவராக அமர்ந்து இதுகாரம் சொன்ன பல புண்ணிய சுப பலன்களை, நன்மைகளை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கும்ப ராசியிலே சஞ்சரிக்கின்ற சனி பகவான் கொடுக்கவிருக்கின்றார். அவர் கும்பராசியிலே சஞ்சரிக்கின்ற காலகட்டத்திலே, அதாவது 2025ஆம் ஆண்டு சனி பகவான் கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டம் வரையிலும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு முழுக்க முழுக்க சுப பலன்களை, நல்ல பலன்களை, நன்மைகளை தரவிருக்கின்றார் இந்த கும்பராசியிலே சஞ்சரிக்கின்ற சனி பகவான். அறிவீர்களாக, ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.